ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேன்மொழி கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தேடி பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டோர் ரூம்குள்ளேருந்து சவுண்டு வரத்தை கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அன்போட சவுண்டும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மாவுக்கு தேன்மொழி கால் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இல்ல இருக்கட்டும் விடு. நீ ஓப்பன் பண்ணாத வந்துரு அப்படின்றாங்க. ஏன்னு கேட்குறாங்க தேன்மொழி. இல்ல ரொம்ப நாள் கழிச்சு மாப்பிள்ளையும், கண்மணியும் மனசு விட்டு பேசிட்டோம். நீ வந்துரு ஓப்பன் பண்ணாத அப்படின்ற மாரி சொல்றாங்க. தேன்மொழியும் பார்த்தீங்கன்னா, சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அன்பு கண்மணி இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா, ஆமா நான் தான் ஜீவா கிட்ட நானும் கண்மணியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கோம். நீ ஒரு நாள் ஸ்டோர் ரூம்குள்ள விட்டு எங்கள லாக் பண்ணிக்கிடு. நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற மாரி நான் சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க. நீ தான் பாத்தியான்னா அந்த குவார்ட்டர்ஸ்க்கு வந்ததே நான் உனக்காக தான் வந்தேன்ற மாரி சொல்ற அப்படின்ற மாரி அன்பு கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி பார்த்தீங்கன்னா, ஆமா இன்னும் அந்த டவுட் எனக்கு இருக்கு. நீ எதுக்கு வந்த என் பின்னாடி? அப்படின்ற மாரி கண்மணி கேட்குறாங்க. "உனக்கு வேற வேலையே இல்ல போ" அப்படின்ற மாரி அன்பு சொல்லிட்டு, "பசிக்குது வேற என்ன பண்றதுன்னு தெரியலையா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அங்க ஒரு ஆப்பிள் இருக்கு. அத எடுத்து கட் பண்றாங்க. கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அன்பு கைய கட் பண்ணிக்கிறாரு. இத பார்த்த கண்மணியும் பார்த்தீங்கன்னா, துடிச்சு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு பேண்டேஜ் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, "இவருக்கு ஏன் நம்ம போட்டு விடுறோம்? அவர் ஏதாச்சும் நம்மள நெனச்சுப்பாரா?" அப்படின்னு நெனச்சுக்கின்னு திடீர்னு விட்டுர்றாங்க. அன்பு போய் பார்த்தீங்கன்னா, தனியா நிக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கரப்பான்பூச்சி வருது. அத பார்த்து அன்பும் ஷாக் ஆயி நிக்கிறாரு. "என்ன கரப்பான்பூச்சிக்கெல்லாமா பயப்படுவாங்க? ஆள பார்க்க மட்டும் தான் திமிரா இருக்கு. ஒரு கரப்பான்பூச்சிய பார்த்து இந்த பயப்படுறீங்க?" அப்படின்ற மாரி கண்மணி கேட்குறாங்க. "யார் பயந்தா? கரப்பான்பூச்சியெல்லாம் புடிச்சிட்டு வந்து நீங்க தான் உள்ள விட்டுருக்கீங்க." அப்படின்ற மாரி அன்பு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அங்க ஒரு எலி வருது. எலிய பார்த்த கண்மணியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்து போய் அன்பு கிட்ட போயிர்றாங்க. அன்பு மேல பார்த்தீங்கன்னா, அன்பும் அவங்களும் சேர்ந்து பயத்துல கீழ விழுந்துர்றாங்க. "ஏய் என் மேல ஏன் படுக்குற? பக்கம் போ" அப்படின்ற மாரி அன்பு சொல்றாரு. "என்ன ஏன் புடிக்கிற? விடு விடுன்றாரு அன்பு. "நான் உன்ன புடிக்கல நான்" அப்படின்றாங்க கண்மணி. "அங்க பாரு பெரிச்சாளி வருது" அப்படின்ற மாரி பயத்திலேயே அன்பு கூடவே இருக்காங்க. எங்க இருக்குன்னு அன்பு கேட்குறாரு. "அங்க வருது பாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற தக்காளி, வெண்டைக்காய் எல்லாம் கீழ விழுந்துடுது. இங்க யாரோ பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர் தக்காளி கேட்டதுக்கு நாட்டு தக்காளி தான் வாங்கி குடுப்பேன்ற மாரி வாங்கி வச்சாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சிதறி கிடக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெர்ல. அப்படின்ற மாரி அன்பு சொல்றாங்க. அப்ப அன்பு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாரி தேடுறாரு. அங்க பிரெட் இருக்கு. அத எடுக்குறாங்க. அத எடுத்துக்கின்னு இது என்ன வச்சு சாப்பிடுறது? அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு ஜாமுன் இருக்கு. அத எடுக்குறாரு. ஐயோ! இத சாப்பிட்டா ஃபுல்லா சுகர் ஆயிடுமே அப்படின்னு சொல்ட்டு தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கட் பண்ணி ரெடி பண்றாங்க பிரெட்ல வச்சு. கண்மணியும் கேட்குறாங்க, "உனக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல எனக்கு வேண்டாம். இதெல்லாம் நான்லாம் சாப்பிடுறதில்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, "வேணுனா சாப்பிட்டுக்கோ. உன் வயிறு கத்துற சவுண்ட் எனக்கு கேட்குது" அப்படின்ற மாரி அன்பு சொல்றாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் கண்மணியும் வந்து எடுத்துக்கிட்டு, "உனக்கு போதும் அப்படின்றதுனால இது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்றதுக்காக நான் சாப்பிடுறேன்" அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. கண்மணியும் பயந்துர்றாங்க. "இங்க பேய் இது இருக்குமோ என்னவோ?" அப்படின்ற மாரி அன்பு சொல்றாங்க. பேயெல்லாம் உள்ள வராது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு கண்மணி பார்த்தீங்கன்னா, "எப்படி வராது? நீ ஒரு டைம் ஸ்டோர் ரூம்ல பேய் இருக்குன்னு சொல்லி எல்லாம் கத்துனல்ல. இங்க வராதா? அங்க வந்தது இங்க வராதா?" அப்படின்ற மாரி பயப்படுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அன்பு ஒரு கேண்டில் பத்த வச்சு எடுத்துட்டு வராங்க. அத பார்த்து கண்மணியும் பழைய இது கண்மணி கேண்டில் பத்த வச்சு எடுத்துன்னு வந்து நெனச்சு பார்க்குறாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த மாரி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.